ஷஅபான பொறுத்தவரையில சகோதரர்களே 4 வகையான நோன்பு இருக்கு. ஒன்று வாஜிபான நோன்பு. வாஜிப் என்ன? சென்ற ரமலான்ல விட்டோமே, யாராவது விட்டு இருந்தால் கடைசி சந்தர்ப்பம் ஷஅபான் நோன்பை கலா செஞ்சிடும். அதுல விசேடமாக பெண்கள் ஹைத் நிஃபாஸால நோன்பை விட்டுருப்பாங்க. அந்த பெண்கள் எல்லாம் இந்த ஷஅபான்ல நோன்பை கலா செஞ்சிடும். மனைவி இடத்துல போய் கேளுங்க, சென்ற ரமலானுடைய நோன்பு கலா செஞ்சிட்டீங்களா? இல்லைன்னா கலா குடிக்க சொல்லு. இது ஃபர்து. இரண்டாவது சகோதரர்களே, முஸ்தஹப்பான நோன்பு. முஸ்தஹப்பான நோன்பு என்ன? ஷஅபானுடைய முதல் நாள்ல இருந்து நோன்பு பிடிக்கிறார். முஸ்தஹப் மத்த அமல் செய்யறதோட நோன்பு பிடிக்கிறது. அதிலும் திங்கள் வியாழம் பிடிக்கிறவங்க இருப்போம். அதிலும் பிறை 13, 14, 15. பிறை ஷஅபான் 13, 14, 15. இந்த 3 நாளுடைய நோன்பு. அதிலும் 15வது நாள் பராத்துடைய நாள் என்று சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். பராத் என்று கேள்விப்பட்டிருக்கோம். பராத்துடைய இரவு, பராத்துடைய நாள். அல்லாஹ் அந்த நாளிலே பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு நாள் பராத்துடைய நாள், லைலத்துல் பராஅ. சகோதரர்களே, 3வது நோன்பு ஒன்று இருக்கிறது, மக்ரூ. இந்த ஷஅபான் மாதம் என்ன மக்ரூ? இந்த ஷஅபானுடைய 15க்கு பிறகு நோன்பு பிடிப்பது மக்ரூ. ஏன்? ரமலானுக்கு ரெடியாக வேண்டும். 15 வரைக்கும் நோன்பே பிடிக்காம 15க்கு பிறகு ஒருத்தர் நோன்பு பிடிக்க போறார், அது மக்ரூ. 4வது நோன்பு பிடிப்பது ஹராம். ஷஅபான் எப்ப? ரமலானுக்கு முந்தின நாள் இருக்குது. ரமலானுக்கு முந்தின நாள் யௌமு ஷக், சந்தேக நாளில் யார் நோன்பு பிடித்தாரோ ஃபகத் அஸா அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் மாறு செய்து விட்டார். ஹராம் நோன்பு பிடிக்கும்.